நமக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபாய் வரைக்கும் லாபம் இருக்குது. அதுக்காக தான் நான் இப்படி வாங்குறது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து சின்ன வயசில் ஏதாவது ஒன்று பிடிக்காமல் இருந்ததுன்னா கடைசி வரைக்குமே அது பிடிக்காமே இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மணி வந்து 9:15. அதாவது இன்றைக்கி திங்கக்கிழமை, மண்டே. இப்போ காலை வேலை முடிச்சாச்சு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் பண்ண தான் வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரவை தோசைக்கு ரவை, அரிசி மாவு இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து இட்லி மாவு இருந்தது ஒரு கரண்டி. எப்போவுமே அப்படி தான் இருந்தால் அது மாதிரி நான் செய்திருவேன். இங்கே தேங்காய் சட்னி பொட்டுக்கடலை வச்சு அரைச்சி வச்சுருக்கோம். கொஞ்சம் வெங்காயம் இருக்குது. இங்கே தோசை கடலை போட்டுட்டேன். ரவை தோசை ஊற்றிக்கலாம். இங்கே வந்து நான் எப்பவும் சொல்கிறது தான், தோசை கல்லோ கடாயோ நம்ம நல்லா தான் தேய்ச்சி வச்சா வந்து எண்ணெய் பிசு கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அதுக்கு வந்து 2 முறை அந்த மாதிரி நல்லா காய வச்சு தண்ணியை கொதிக்க வச்சு கீழே ஊற்றிடும். அதில் கொஞ்சம் ஒட்டிட்டுருக்கேன். இது எண்ணெய் பிசுக்க வந்துடும். நான் ஒரு தடவை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டேன். 2வது முறை இது. இப்போ 2வது முறை. முதல் ஊற்றும் போது கொஞ்சம் கலராக வந்தது. இப்போ லைட்டாலாம் வந்து கீழே ஊற்றிடலாம். வந்து ரவை தோசை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு விட்டுருக்கேன். இதுதான் வந்து நம்ம பப்பில் எடுத்து ஊற்றணும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெறுமனே வெங்காயம் போடாமையே சுடலாம். சும்மா தான் லேசாக தூவிட்டேன். இப்படி பாருங்கள், இதுதான் பதம். நல்லா வந்து ஓய்வோல வந்துட்டு பார்த்தீங்களா. நான் இன்றைக்கும் அளவுகள் உங்களுக்கு காட்டல, பட் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது இப்போ கண்டிப்பாக காயிலாமல் நல்லா வராது ரவை தோசை. ஒரே ஒரு கப் எடுத்து ஊற்றிடுவேன். அவ்வளோதான். அடுத்தது எடுத்துடலாம். இப்போ வந்து நம்மளோட சூப்பரான ரவை தோசை எப்படி ஒட்டையாக இருக்க பாருங்கள், தெரியுதா. சட்னி பொட்டுக்கடலை சட்னி தான். பொட்டுக்கடலையும் தேங்காய் நல்லா தாளித்து வச்சுருக்கேன். பெருங்காயம் கடுகெல்லாம் போட்டு தோசைக்கு அது ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாமா. ஒரு ஹோல்ஸ் போட்டு சட்னி எடுத்துகிட்டு சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். இப்போ வந்து மணி வந்து 11:10 ஆகுது. இப்போ நம்ம என்ன செய்ய வந்திருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். சமையல் பண்ண தான் வந்திருக்கேன். இப்போ வந்து என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஞ்ச நேரம் படுத்திருந்தா எழுந்து வந்தால் தான் எனக்கு உடம்பு சரியாகுது. இப்போ சவுச்சவ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, ஒரே ஒரு சவுச்சவ். அதுக்கப்புறம் பார்த்திங்களா, இங்கே வந்து சாம்பார் வெங்காயம் வந்து உரித்து வச்சுருக்கேன். இது வந்து உரிக்கிறது எப்படின்னு நான் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன். தண்ணியில் முதல்ல அலசிட்டு அதுக்கப்புறம் உரிச்சிங்கன்னா ஈஸியாக உரிக்க வரும். காஞ்சம் இருக்கும்போதே உரிச்சிங்கன்னா சீக்கிரம் வராது. உரிச்சு இந்த மாதிரி நம்ம ஒரு வாரம் வச்சு செய்வோம். அப்போ அது இவ்வளோ எப்படி வச்சுக்கலாம், அதை ஒரு வாரம் அழுகி போகாமல் அப்படிங்கிறது டிப்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேஸ்ட்டு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. உரிச்சதெல்லாம் நம்ம இதில் தான் போட போகிறோம். அதுக்குள்ளே நம்ம என்ன செய்வோம், இந்த சவுச்சவ் தோல் வந்து ரொம்ப பிஞ்சான சவுச்சவ், அதனால கொஞ்சம் லைட்டாக தான் சீவி இருக்கேன் தோல். நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நம்ம குருமா தான் செய்ய போகிறோம். அதனால் வந்து இதை சின்னதாக பொடிசாக கட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் சின்ன சைஸு 4 வச்சுருக்கோம். பெருசாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து குருமாவை தாளித்து விட்டுக்கலாம். இப்போ வந்து இது அப்படியே இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே இங்கே பார்க்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பார்த்தீங்க, இதுக்குள்ளே இங்கே ஒரு கம்பியை வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மூடியில் வந்து எல்லாம் வந்து ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கலாம் சூடு பண்ணிவிட்டு. ஏன் இப்படி போடுறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படியே வச்சோம்னா டைட்டாக மூடி அழுகி வாசனை வந்துடும், அழுகின வாசனை. கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டு வச்சோம்னா காற்று போச்சுன்னா நல்லாயிருக்கும். நம்ம ஓப்பனாக வச்சாலும் கூட ரொம்ப நல்லது, நல்லாவே இருக்கும். பட் ஃப்ரிட்ஜு வந்து வெங்காயம் வாசனை அடிக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த ஐடியா பண்ணுறோம். கொஞ்சம் ஹோல்ஸ் எல்லாம் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி மூடி போட்டு வைக்கலாம். அப்போவும் உங்களுக்கு அழுகினாவது வரும். அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த பாக்ஸில் வந்து டிஷ்யூ பேப்பரை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த வெங்காயத்தை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கு மேலேயே வந்து இன்னொரு டிஷ்யூ பேப்பரையும் போட்டு ஈரப்பசை எடுக்கிறதுக்கு மூடி வச்சுட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாரம் கூட நம்ம வச்சு செய்யலாம். ஸ்மெல்லு வந்து ஃப்ரிட்ஜிலலாம் வெளியே வராது, நல்லாவே இதாகும். இந்த சில்லர் ட்ரேன்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், அதுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும் இது. ஏன்னா அந்த வாசனை அதில் வெளியே வராமல் இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எடுத்து வச்சுருக்கோன்னா, நல்லா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு 4
5 முந்திரி பருப்பு முழுசாக எடுத்திருக்கேன். சாம்பார் வெங்காயம் ஒரு 5, 6 எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து 2 பச்சை மிளகா, அதை முதல்ல சுற்றிட்டு இந்த தக்காளியை சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். தக்காளிக்கு நான் ஒரு டிப்ஸையும் சொல்லிடுறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா தக்காளியை முழுசாகவே ரசத்தில் போட்டெல்லாம் கரைக்கிறாங்க. சில சமயத்தில் பார்த்திங்கன்னா சொத்தை புழு இதெல்லாம் இருக்கும். கட் பண்ணி பார்த்துட்டு எதாக இருந்தாலும் செய்யுங்க. இது பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். மற்றவங்களுக்கு நீங்கள் கேட்டால் கேட்டுக்கோங்க, உங்கள் விருப்பம். இப்போ தேங்காய் அரைச்சாச்சு, அது கூட நம்ம தக்காளியை சேர்த்து அரைச்சின்னு வந்துடலாம் நைஸாக. அதுக்குள்ளே இங்கே குக்கரை நான் வந்து அடுப்பில் வச்சுட்டு தான் மிக்சியில் அரைச்சேன். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் வந்து எப்பவும் போல் வந்துட்டு நம்ம பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாம் 2 போட்டுக்கலாம். பிகினர்ஸ்க்காக தான் நான் சொல்கிறேன். சமையல்னு பண்ண வரும்போது நம்ம கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு வடிவேல் சொல்கிற மாதிரி நம்ம ஒன்று வச்சுட்டு இன்னொன்று பண்ணும்போது பார்த்திங்களா சுலபமாக முடிஞ்சிடும். இது பிகினர்ஸ்க்காக தான் நான் சொல்கிறேன். அப்படி தான் இப்போ ஒன்று ஒன்றா வச்சுட்டு நம்ம பண்ணும்போது ரொம்ப சீக்கிரம் ஒரு 1 ஹவர்க்குள்ளேயே சமையலை முடிச்சிடலாம். இப்போ பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டாச்சு. சோம்பு மட்டும் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டு வெங்காயம், கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இது கூடயே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறி சேர்த்துடலாம். அரிச்ச காயை இது கொஞ்சம் வெங்காயம் இருக்குது, அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம சவுச்சவை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே நம்ம இதில் சேர்த்துடலாம். இது கூட சவுச்சவை சேர்த்துட்டு இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா சமையலுங்கிறது ஒரு கலை. அது வந்து அழுதுகிட்டே செய்யும்போது நல்லாவே வராது. இப்போ எங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ என் ஏஜுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் புலம்ப வேண்டியதாக இருக்குது. எங்கள் ஏஜெலாம் இருக்கும்போது அப்படியெல்லாம் புலம்புறதில்ல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன், நார்மல் ஸ்பூன் வந்து 1/2 டீஸ்பூன் போதும். ஏன்னா நம்ம காய் குருமா தான் வைக்கிறோம். வெஜ் எப்படி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான்வெஜ் குழம்புலாம் செய்யும்போது கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணி மசாலா பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூனு, பெருசாக இருந்துச்சுன்னா 1/2 டீஸ்பூன், அவ்வளோதான். இது போட்டுக்கலாம். இது வந்து எல்லாத்துக்குமே போட்டாவே ரொம்ப நல்லா இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான், கம்மியாக குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ இதிலே கொஞ்சம் காரம் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் மிளகாத்தூள் கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் கொஞ்சம். இதுக்கு வந்து தேவையான அளவு கொஞ்சமாக சின்ன ஸ்பூனில் கல்லுப்பு போட்டுக்க. வேணும்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜார் கழுவிட்டு தண்ணியை சேர்த்து விட்டுடலாம். கொஞ்சம் வந்து திக்னஸாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம குக்கரில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு வரும் எது வச்சாலுமே. அதனால திட்டமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் பத்தலைன்னா ஒரு பச்சை மிளகா 2 பச்சை மிளகா உடச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு காரம் செக் பண்ணிவிட்டு விசில் போட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நான் 2 விசில் வைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேக்காடு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா 1 விசில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3 முட்டையை வேக வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு கடாயை போட்டிருக்கேன். இதில் என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம கொத்தமல்லி நல்லா ஒரு கையளவு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புளி, பெரிய பல் பூண்டு 3, 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு இதை நம்ம வதக்கிக்கலாம். இந்த கடாயில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டால் தான் வந்து துவையல் வந்து நம்ம அப்படியே பிசைஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாட்டிலலாம் போட்டு. முடிஞ்ச அளவுக்கு துவையலுக்கெல்லாம் நல்லெண்ணெய் சேருங்க, நல்லாவே இருக்கும். சமையலுக்கும் சேருங்க, நான் வந்து ரொம்ப சேர்க்கறதில்ல, அவ்வளோதான். இப்போ இதில் வந்து நம்ம உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் சின்ன சின்ன டீஸ்பூனில் போட்டுக்கலாம். நான் வந்து எப்போயுமே கருப்பு உளுந்து மிளகாய் பொடி தான் போட்டுடுவேன். இப்போவும் வந்து கடைசியில் போடுவேன். இப்போ ஒரு சின்ன ஸ்பூன் உளுந்து, கடலைப்பருப்பு, சீரகம் ஒரு 1/4 ஸ்பூனு. இதிலே வந்து வீட்டில் போட்டு வெங்காய வடகம் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். அதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதிலே பெருங்காயெல்லாம் இருக்கும், அதனால் நான் போடலை. ஏன்னா அந்த வடகத்தில் நான் போட்டிருக்கேன், அதனால தான். இப்போ நான் இதுக்கு ஒரு வேளை வந்து துவையல் அரைக்கும்போது தண்ணி ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து இட்லி மிளகாய் பொடி சேர்த்து திக்னஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்போ அதிலே வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியண்ட்லாம் சேர்த்துக்கலாம். பூண்டு, சின்ன வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா 2 உடச்சி சேர்த்துக்கோங்க, வெடிச்சிரும். பிகினர்ஸுக்கு சொல்கிறேன். கருவேப்பிலை, புளி, அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி. இப்போ இதெல்லாம் லேசாக ஒரு வதக்கலாம். கொத்தமல்லியெல்லாம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம்லாம் ஒரு வதக்கினா போதும். நம்ம வதக்கிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் தண்ணி விட்டு. இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து முதல்ல வந்து சுற்றிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு அரைங்க, தண்ணி சேர்த்து. இல்லைன்னா வந்து சரியாக அரைப்படாது மிக்ஸி.
இப்போ கொஞ்சமாக உப்பு வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு உளுந்து கூட இவ்வளோ உப்பு போதும். இப்போ சேர்த்துட்டு ஆற வச்சுட்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சூடாக போடக்கூடாது. அதுதான். இப்போ துவையல்ன்றது எப்படி வேணால் நம்ம செய்யலாம். பேசிக் மட்டும் தெரிஞ்சால் நமக்கு போதும். எதை வேணால் எதை கூட போட்டு வேணால் நம்ம செய்து புதுசாக ஒரு டிஷ்ஷு பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா துவையல் அரைச்சிட்டா ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான நம்மளோட கொத்தமல்லி துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அங்கே முட்டை வெந்துட்டுருக்கு. இதுக்குள்ளே இங்கே வந்து ஸ்டீம் இறங்கிடுச்சு. குருமாவை ஓப்பன் பண்ணிட்டேன் குக்கரு. இப்போ எடுத்து பார்க்கலாம் வெந்துருச்சான்ட்டு. நல்லாவே வெந்துச்சு. திக்னஸ் பாருங்கள், நம்ம எவ்வளோ திக்காக இருந்தது. கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு, அந்த மாதிரி தான் இருக்கணும். சப்பாத்தின்ற தொட்டு நம்ம இந்த அளவுக்கு திக்னஸ் வச்சுருக்கோம். நீங்கள் வந்து சாப்பாட்டில்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணியாக கூட வச்சுக்கலாம். இப்படியே இருந்தாலும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி, புல்கா, நான், ரைஸு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். காய் நல்லா வெந்துருச்சு. நான் 2 விசில் வச்சேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் 1 விசில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஜஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரே ஒரு கொதி விட்டு அதுக்கப்புறமா அவங்கள போகிறேன். ஏன்னா டின்னர் பாக்ஸ் கட்டி கொடுக்கும். அதுக்கு தான் இங்கே வந்து ஒரு கடாயில் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, எண்ணெய் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அடுப்பில் வச்சு. இப்போ முட்டை வறுக்கிறதுக்கு இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு குருமா. கொத்தமல்லி பூவிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதை மூடி வச்சுட்டு முட்டையை உரிச்சிட்டு நம்ம வந்து அந்த தொக்கு பண்ணியிருக்கோம் இல்லையா, வெறுமனே மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு அதான் போட்டிருக்கேன். அதில் சேர்த்து விட்டுடலாம். இப்போ ரைஸை வந்து நான் கழுவி வச்சுட்டேன். வெந்துட்டுருக்குது. இங்கே வந்து எப்பவும் போல் நம்ம கோதுமை மாவு பிசைகிற படலத்தை எடுத்துக்குவோம். எப்பவும் போல் எண்ணெய் கொஞ்சமாக உப்பு போட்டு மாவு போட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ முட்டை வறுத்து வச்சுட்டு சமையல் ரெடி ஆகிடுச்சு. நேற்று வச்ச பருப்பு இருக்குது, துவையல், ரசம், சவுச்சவ் குருமா, முட்டை வறுவல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. தயிருமே இருக்குது. ரைஸ் வெந்துட்டுருக்குது. இப்போ சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். அடுத்து சப்பாத்தி போடும்போது காட்டுறேன். அதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்களா, நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ண சாமான்லாம் வந்திருக்குது. பொதுவாக வந்து இது 800 ருபீஸ்க்கு வாங்கும்போது உங்களுக்கு 50 ரூபா ஒர்த்துள்ள 2 பொருள் சேர்ந்தாப்புல தருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1200க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்னுமே டிஸ்கவுண்ட்டு, அப்புறம் சூப்பர் காயின் வந்து ஆட் ஆகுதுன்னு போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் 1200 கரெக்டாக நம்மளால் பண்ண முடியாது. அதனால் ஒரு 1374 ருபீஸ்க்கு பில்லு வந்தது. அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முதல் போடும்போது போட்ட ரேட்டு வந்து 800 ருபீஸ் போடும்போது ரேட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அதிகமான பில்லுக்கு நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 ரூபா கிட்ட. இது பார்த்தீங்கன்னா ஆசீர்வாத் உப்பு 1 கிலோ, சுகர் வந்து 1/2 கிலோ. இது ரெண்டும் வந்து எப்போயுமே 800 ரூபாய்க்கு நம்ம வாங்கும்போது இதுதான் நம்மளுக்கு ஃப்ரீயாக 1 ருபீக்கு கொடுப்பாங்க. ரெண்டும் சேர்த்து 2 ரூபா தான் பார்த்துக்கோங்க. இது 2 பொருளுமே. அது தவிர்த்து இப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹார்லிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 303 ரூபா இருக்கும். இப்போ 286 கொடுத்துருக்காங்க. இது 194 ரூபா ஏரியல் லிக்விடு. இது பார்த்தீங்கன்னா 190 ரூபா, 130 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லா பொருளையும் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி சூப்பர் காயின்ஸ் ஆட் பண்ணி நம்மளுக்கு 150 ரூபா நம்மளுக்கு லாபம். அதனால் நான் வாங்கிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி இது இன்னையோட முடியுது. இது எங்கே வாங்கியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருக்கேன். இது எந்த ப்ரமோஷனும் கிடையாது. எனக்கு இது வந்து நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் செக் பண்ணி பார்த்து தேவைப்பட்டால் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நான் மந்த்லி வந்து ஒரு 3 முறை 4 முறை வந்து எப்படியும் 3000க்கு மேலே வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து இங்கே தான் நான் ஆர்டர் பண்ணுறது. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்குது, நல்லாவும் இருக்குது. ஆனால் ஒன்று எக்ஸ்பைரி டேட் மட்டும் பார்த்து வாங்குங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்து பார்க்கலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி எல்லாமே நான் சுட்டு எடுத்துட்டேன். இப்போ போல் டின்னர் பாக்ஸுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா பனி வந்து 12 ஆக போகுது. அதுக்காக தான் எப்பவும் போல் ஒரு 3 சப்பாத்தி சூடாக இருக்குது. இந்த டிஃபன் பாக்ஸ் காயணும்னு நான் சூட்டில் வச்சுருக்கேன். அதாவது தோசை கல் ஹீட் வெளியே அதை வச்சுருக்கேன். அந்த பாக்ஸை காஞ்சா நல்லது அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ எடுத்துருவேன். எடுத்து ஆற வச்சு தான் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம சவுச்சவ் குருமா ஊற்றிக்கலாம். அவளுக்கு ஒரு 2 கரண்டி போகிறோம். அவ்வளோதான். இங்கே வந்து இதுக்கு மேலேயே வந்து மூட்டையை ஒன்று வச்சு விட்டுடலாம். நான் வந்து இந்த சப்பாத்தி மேலேயே வச்சிடறேன். அதுக்கு ஒரு டப்பா தேடிட்டு இருக்கணும். அதுக்காக தான். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து சப்பாத்தியும் முட்டை குருமா கட்டியாச்சு. இங்கே வந்து என்னோடய பொண்ணுக்கு வச்சிடறேன். எனக்கு ஒன்றும் முடியல, முதுகு வலிக்குது. இதே தான் யாருக்கும் சொன்னால் புரியல.
1 ஹவர் 1.5 மணி நேரம் கண்டினியூஸாக நின்னோடனே எனக்கு முதுகு பயங்கரமாக வலிக்குது. சப்பாத்தி வச்சுட்டு கொஞ்சம் வந்து குருமாவை வச்சு விட்டேன். இங்கே வந்து என்னோடய பொண்ணுக்கு வச்சாச்சு, அவ்வளோதான். மணி வந்து 1:30 ஆயிடுச்சு. ரைஸ் எடுத்து வச்சுக்கிறேன். கருணக்கிழங்கு வச்சுக்கலாம். சவ் குருமா. இங்கே வந்து துவையல் கொஞ்சம் சாதத்தில் போட்டுக்கணும், கொஞ்சம் தொட்டு சாப்பிடாம வைக்க போகிறேன். யாரும் சாப்பிட மாட்டாங்க. இந்த முட்டை வந்து ஃப்ரை இருக்கு, அதை வச்சுருவோம். அவ்வளோதான், எடுத்து போய் சாப்பிட்டு பார்க்கலாம். தயிர் கொஞ்சம் வச்சுக்கலாம். எப்படிலாம் தினம் நான் தயிர் இல்லாமல் நான் சாப்பிட்றதில்ல. இங்கே ரசமும் இருக்குது, நான் ரசம் கொண்டு வரல. எப்பவும் போல் வந்து அந்த துவையல் இருக்குல்ல, கொத்தமல்லி துவையல் பிசைஞ்சு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாதம் சாப்பிட்டுடலாம். ஏன்னா துவையிலையும் எவ்வளோ சாதத்துக்கு சாப்பிட முடியும், பிசைஞ்சு சாப்பிட்லாம். துவையல் வந்து நல்லா தான் இருக்குது டேஸ்ட்டாக. பட் சாப்பிட்றதுக்கு சாதம் தான் ரொம்ப கம்மி. சாப்பிட்டுடலாம். இதை தேங்காய் இல்லாமல் செஞ்சுருக்கோம். அடுத்து வந்து நம்ம குருமா, வெஜ்ஜு குருமா. அதாவது எனக்கு பிடிக்காத வெஜ்ஜு குருமாவை கொஞ்சோண்டு ஊற்றிக்கிறேன். எனக்கு தான் இது பிடிக்காது, எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு வந்து ஒரு சின்ன வயசில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு பொருள் பிடிக்காம வந்தால் கடைசி வரைக்கும் பிடிக்காது பாருங்கள். அந்த மாதிரி இவ்வளோ பெருசாக ஆகிட்டும் நான் பார்த்தீங்கன்னா அந்த வெஜ் குருமாவை பார்த்தாலே பிடிக்காது எனக்கு. தோசை குழம்பு இது சப்பாத்திக்கெலாம் சாப்பிட மாட்டேன். சாதத்துக்கு மட்டும் எனக்கு என்னவோ தெரியல, இன்னை வரைக்கும் அது பிடிக்கவே பிடிக்காது பாருங்கள். என்ன பண்ணுறது, கொஞ்சோண்டு ஊற்றி சாப்பிடுவோம். ஆனால் குழம்பு நல்லா தான் இருக்குது, நல்லா இல்லாமலாம் இல்லை. முட்டையை வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். நம்ம மனசு தான் காரணமாக என்னான்னு தெரியல, எப்படியோ சாப்பிட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம இந்த கொஞ்சோண்டு சாதம் இருக்குது, அந்த சாதத்தை போட்டு இருக்கிற தயிர் கொஞ்சோண்டு ஊற்றி மீதி முடிச்சிக்க வேண்டியது தான். ஏன்னா இப்போல்லாம் நான் தயிர் இல்லாமல் 2வது நான் சாப்பிட்றதே கிடையாது. ஏன்னா வயிறு வந்து ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது, அதுக்கு தான். ஆக்சுவலாக மட்டன் கூட, அது நான்வெஜ் கரம் மசாலா வாசனைன்னு மட்டன் கூட சாப்பிட மாட்டேன் சின்ன வயசில். இப்போ தான் சாப்பிட்றேன் கொஞ்சம் கொஞ்சம். அதில் பர்டிகுலராக இந்த வெஜ் குருமா வந்து ரொம்ப எதிரி எனக்குன்னு வச்சுக்கோங்களேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் எல்லாருக்கிட்டும் நல்லாயிருக்கும் சொல்லிவிட்டு என்ன அட்வைஸ் பண்ணிட்டு இவங்க இப்படி சொல்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. எனக்கு பிடிக்கும் தான் நான் சொன்னேன். பட் மற்றவங்களாம் வீட்டில் சாப்பிடுவாங்க எப்போவுமே. இப்போ தயிர் ஊற்றிட்டு மிச்ச சாப்பாட்டை முடிச்சிடுவோம். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, சாரி. பிடிச்சிருந்தா லைக்கு, ஷேரு, சப் எல்லாம் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.